வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷத்தில் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கும் நவகிரகங்களிலேயே முழுவதும் சுபகிரகமாக இருக்கக்கூடிய 100% பிரகஸ்பதி கிரக பகவான், அதாவது குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவர் மிதுன ராசியில் ஒரு வருட காலம் அமர்ந்து கொண்டு 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை எல்லாம் கொடுப்பார் என்பதை பற்றி முழு விளக்கமாக ஒவ்வொரு ராசியாக தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் தனுசு ராசி மெய்யன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது எப்படி இருக்கும் ஒரு வருட காலம் என்பதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். ஆகவே தனுர் ராசி மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஒரு வருட காலம் பிரகஸ்பதி கிரக பகவான் குரு பகவானுடைய பரிபூர்ண சுப கடாட்சத்தை பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம். விஸ்வாவசு தமிழ் வருஷம் 5126, ஆங்கில வருஷம் 2025 2026. குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 2026. நமது சேனலில் இன்றைய பதிவானது வரவிருக்கும் விஸ்வாவசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் 28/1/5126 நாள் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை என்ற பிற்பகல் சரியாக 1:08 முதல் நவகிரகங்களிலேயே 100% முழுவதும் சுபகிரகமாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதி கிரக பகவான் குரு பகவானாகப்பட்டவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த குரு பகவானாகப்பட்டவர் விஸ்வாவசு வருஷம் தமிழ் வருஷம் சித்திரை மாதம் முதல் பராபவ வருஷம் வைகாசி மாதம் வரை ஒரு வருட காலத்திற்கு மிதுன ராசியில் தான் சஞ்சாரம் செய்வார், அதாவது இருப்பார். அதனால் ஒரு வருட காலத்திற்கு இந்த குரு பகவானாகப்பட்டவர் மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு தனுசு ராசி மெய்யன்பர்களுக்கு என்னென்ன பலன்களை எல்லாம் ஒரு வருட காலத்திற்கு கொடுப்பார் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் வீடியோ பதிவு. ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ பிரகஸ்பதி கிரக பகவான் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய பரிபூர்ண கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் நலமுடன். இனிய ஆசீர்வாதங்கள். அதாவது நவகிரகங்களிலேயே இந்த பிரகஸ்பதி கிரக பகவான் குரு பகவான் சாட்சாத் பிரம்மாவினுடைய புதல்வன். இவர் நவகிரகங்களிலேயே 100% முழுவதும் சுபகிரகமாக இருந்து கொண்டு நாம் அனைவருக்கும் சுப விசேஷங்களை செய்து கொடுக்கக்கூடியவர். இவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து இவருடைய பார்வையை 5ஆம் இடத்து ராசியையும் 7ஆம் இடத்து ராசியையும் 9ஆம் இடமாக இருக்கக்கூடிய ராசியையும் இவர் பார்ப்பார். இவருடைய பார்வையானது 5, 7, 9. ஆக தனுராசி மெய்யன்பர்களே, இதுவரை உங்களுக்கு உங்களுடைய ராசியில் இருந்து 6ஆம் இடமாக இருக்கக்கூடிய ரிஷபராசியில் இருந்த இந்த குரு பகவான் பலவிதமான இன்னல்களை உங்களுக்கு கொடுத்தார். ஆனால் அதே சமயம் அவர் உங்களுக்கு பலவிதமான சௌகரியங்களையும் செய்தார், இரண்டையுமே செய்தார். 6ஆம் இடம் என்பது மறைவு. 6ஆம் இடத்தில் அமரக்கூடாது. அவர் அமர்ந்தது உங்களுக்கு பல
இன்னல்களை கொடுத்தது வாஸ்தவம். ஆனால் தற்போதைய விஸ்வாவசு வருஷம் தமிழ் வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் இந்த குரு பகவானாகப்பட்டவர் புதன ராசியில் அமர்ந்து கொண்டு ஒரு வருட காலம் பராபவ வருஷம் வைகாசி மாதம் வரை உங்களுக்கு பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் அமரப் போகிறார். சமசப்தமஸ்தானம், இன்னும் கேட்க போனாக்கா சமசப்தமஸ்தானத்தில் அமர்கிறார். இந்த சமசப்தமஸ்தானத்தில் அமர்ந்துட்டு அவர் உங்களுக்கு இந்த ஒரு வருட காலத்துக்கு என்னெல்லாம் கொடுக்க போகிறார். இவர் உங்களுடைய ராசி தனுர் ராசிக்கு இவர் ஆட்சி பலம் பெற்றவர். அவருடைய சொந்த வீடு குரு பகவானுக்கு சொந்த வீடு எது? தனுர் ராசி, மீன ராசி. ஆகவே தனுர் ராசி மீனர்களே, உங்களது ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களானது மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூர்வாஷாடா நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்தராஷாடா நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் மட்டும் அடங்கும். மூலம் நட்சத்திரத்துக்கு அதிபதியார் கேது, அவர் இவருக்கு சத்ரு. பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதியார் சுக்கிர பகவான். இந்த குரு பகவானாகப்பட்டவர் தேவகுரு, இந்த சுக்கிர பகவான் அசுரகுரு. அதனால இவரும் அவருக்கு சத்ரு. இதே உத்தராஷாடா நட்சத்திரம் 1ஆம் பாதம் உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிபதியார் சூரிய பகவான், இவருக்கு மித்ரு கிரகம் நண்பர். சரி, இந்த குரு பகவான் ராசிக்கு அதிபதியார் இதே குரு பகவான் தான். ரெண்டு கிரகம் சத்ருன்று. அப்ப இவர் எப்படி இந்த இடத்துல அவர் ஆட்சி பலம் பெற்றார் அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்க எல்லாருக்கும் வரும். அதாவது இந்த குரு பகவானாகப்பட்டவர் உத்தராஷாடா நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இவருக்கு நண்பன் இல்லையா? அந்த சூரிய பகவான் இந்த 2 கிரகங்களும் மூலம் நட்சத்திரம் மற்றும் பூராஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் 8 பாதங்கள் இவர்களை அடக்குவதற்காக இவரை தனுர் ராசியில் அமரும்படி சூரிய பகவானே உத்தரவு போட்டு இருக்கின்றார். இதுதான் உண்மை. அப்ப குரு பகவான் இந்த 2 சத்ரு கிரகங்களையும் அடக்குவார். அது எப்படி அடக்குவார்னாக்கா, அவர்களுடைய இயல்பானது 50% இருக்கும். இவருடைய ஆட்சி பலம் பெற்ற வீடுல குரு பகவானுடைய சதவீதம் 50% இருக்கும். ஆகவே தனுராசி என்பவர்களே, இந்த குரு பெயர்ச்சியில் உங்களது ராசியினுடைய ஆட்சி பலம் பெற்ற இந்த பிரகஸ்பதி கிரக பகவான் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு தனது 5ஆம் பார்வையாக உங்களது ராசிக்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய துலா ராசியை பார்க்கிறார். பார்வை தான் முக்கியம். அந்த குரு பார்வை பட்டதுனாலே கோடி நம்மளா கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. இது வேத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஆகவே இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அதே சமயம் இவர் சமசப்தமஸ்தானமாக இருக்கக்கூடிய தனது ராசியையே களத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனது ராசியையே 7ஆம் பார்வையாக அவர் பார்க்கிறார். ஆகா, பிரமாதம். உங்களது ராசிக்கு 3ஆம் இடமாக இருக்கக்கூடிய கும்பராசி சுபஸ்தானத்தை தனது 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். எவ்வளவு பிரமாதம்! இப்போ தனுராசி மீனவர்களுக்கு தாராளமாக இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய மகா பொற்காலம். குழந்தைகளுக்கு படிப்பானது பிரமாதமாக இருக்கும். படிப்புக்காக வெளிநாட்டுக்கு உயர்கல்விக்காக யாராவது விண்ணப்பம் பண்ணியிருந்தாலும் அது உடனே பிரமாதமாக நடக்கும். விவாகமானது நடக்கும்.
புத்திர பாக்கியமே இல்லை அப்படின்றவாளுக்கு இப்போ பிரமாதமாக புத்திர பாக்கியமானது உண்டாகும். ஏன்னா இவர் புத்திரக்காரகன், தனக்காரகன், எல்லாமே இவர் தான். அதே சமயம் உத்தியோகம் சரிவர அமையலை அப்படின்றவாளுக்கு பிரம்மாண்டமான ஒரு உத்தியோகமானது, நிரந்தரமான உத்தியோகமானது அமையும். வியாபாரம் அப்படியும் எப்படியும் இருந்தது, என்ன பண்ணுறதுன்னு புரியல. இந்த வியாபாரத்தை நிம்மதியாக முழுக்கவும் மூடிட்டு ஊரை பார்க்க போகலாமான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவாள்லாம் நினைக்க வேண்டாம். வியாபாரமானது பிரமாதமாக இருக்கும். நல்ல செல்ல செழிப்போட பிரமாதமாக இருக்கும் இந்த ஒரு வருஷத்துக்கு. இது மட்டுமா கிடைக்கும் உங்களுக்கு? இன்னும் பலவிதமான லாபகரமான பலவித செயல்களை அனைத்தையும் தனுராசி மெய்யன்பர்கள் இந்த ஒரு காலத்திற்கு கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். இது பொது பலன். ஆனால் தனுராசி மெய்யன்பர்களே, தாங்கள் ஜனனம் எடுத்த உங்களது ஜாதகத்தில் இந்த பிரகஸ்பதி கிரகவான் குரு பகவானாகப்பட்டவர், அவருக்கு உரிய நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய புனர்வசு நட்சத்திரம், புனர்பூசம் மற்றும் விசாகா நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், பூர்வ புரட்டபதா நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும், அல்லது இவர் உங்களது ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும், அல்லது மீனராசியில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும், அல்லது நட்பு கிரகங்களாக அமர்ந்திருந்தாலும், கடகராசியிலே உச்சம் பெற்றிருந்தாலும், அல்லது இந்த குரு பகவானாகப்பட்டவர் இவருக்கு மித்திரகரங்களாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், அவருக்கு உரிய நட்சத்திரமானது கிருத்திகை, உத்தரபல்வனி நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், உத்தராஷாட நட்சத்திரம், உத்தராட நட்சத்திரம், இதிலும் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும், அல்லது இவருக்கு மித்ருக்கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரகிரக பகவான், அவருக்கு உரிய நட்சத்திரமானது ரோகிணி நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம் மற்றும் சிரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும், இவருக்கு மித்ருக்கிரகம் நண்பனாக இருக்கக்கூடிய அங்காரக கிரகம் செவ்வாய், அவருக்கு உரிய நட்சத்திரமானது மிருகசீரிஷ நட்சத்திரம், சித்ரா நட்சத்திரம், சிரவிஷ்டா நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் உங்களது ஜாதகத்தில் அமர்ந்திருந்தாலும் நிச்சயமாக 100%க்கு 200% உங்களுக்கு சுபபலனானது கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த குரு பகவானாகப்பட்டவர் உங்களது ஜனன காலத்திலே உங்களது ஜாதகத்தில் பகை வீட்டிலோ அல்லது நீச்சமாகவோ அமர்ந்திருப்பாரே ஆனாலும், அல்லது இவருக்கு சமமான கிரகமாக இருக்கக்கூடிய சனீஸ்வர கிரக பகவான், அவருடைய நட்சத்திரமானது புஷ்ய நட்சத்திரம், பூச நட்சத்திரம், அனுராதா நட்சத்திரம், மனுஷ நட்சத்திரம் மற்றும் உத்தரபுருஷதா நட்சத்திரம், உத்தரட்டாய நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும், அல்லது இவருக்கு சத்துர்கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பகவான், அவருடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடியது ஆசிலேஷா நட்சத்திரம், ஜேஷ்டா நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும், சுக்கிரகிரக பகவான் இவருக்கு சத்துர்கிரகம். இந்த சுக்கிரனுக்கு உரிய நட்சத்திரமானது அபபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், பூர்வபல்வனி நட்சத்திரம், பூர நட்சத்திரம் மற்றும் பூர்வாஷாடா நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் உங்களது ராசி ஆட்சி பலம்
ஆனால் அந்த தனுராசியில் பூராட நட்சத்திரம் வருது. அந்த பூராட நட்சத்திரம் அமர்ந்திருந்தாலும் அல்லது நவகிரகங்களிலேயே கிரகங்களாக இருக்கக்கூடிய நிழல் கிரகங்கள் ராகு கேது, இந்த ராகுவுக்கு உரிய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை, சுவாதி நட்சத்திரம் மற்றும் சதபிஷ நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது கேதுனுடைய நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய இந்த 3 நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் மூலம் நட்சத்திரம் தனுர் ராசி. ஆனால் தனுர் ராசி ஒரு ராசி பலம் பெற்ற வீடு. இந்த மூல நட்சத்திரத்துக்கும் பூராட நட்சத்திரத்துக்கும் இவர் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது கண்டிப்பாக ஒரு 20% பின்னடைவு ஏற்படும், 80% சுபமாக நடக்கும். ஆனால் இந்த குரு பகவானாகப்பட்டவர் உங்களது ஜாதகத்திலே அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து உங்களது ராசியை 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை ஆகிய பார்வைகளில் பட்டு அல்லது இவர் உங்கள் லக்னத்திலிருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் ஏற்றில் அமர்ந்திருந்தாலும் அல்லது இந்த குரு பகவான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து அவருடைய பார்வையில் சுபகிரகங்களாக இருக்கக்கூடிய இவருக்கு மித்ருக்கிரகம் சூரியன், சந்திரன், செவ்வாய், அங்காரகன் இவர்கள் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு தற்போது 200% கண்டிப்பாக சுபபலன்கள் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் இந்த குரு பகவான் உங்களது ஜாதகத்தில் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களில் பார்வையில் இவரது பார்வையான இருக்கக்கூடிய இடங்களில் சனீச்சர கிரகமோ அல்லது ராகு கேது ஆகிய கிரகங்கள் இருப்பார்களே ஆனால் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது சற்று பின்னடைவுதான் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் இந்த பிரகஸ்பதி கிரக பகவான் குரு பகவானாகப்பட்டவர் அமர்ந்திருக்கும் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து அவருடைய பார்வையானது 3, 7, 10 ஆகிய இடங்கள் அடங்கும். இந்த 3, 7, 10ஆம் இடம் பார்வையில் இந்த குரு பகவான் அமர்ந்திருப்பாரே ஆனாலும் அல்லது சனி பகவானுடைய சேர்க்கை, நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது ஆகியவர்களுடைய சேர்க்கை இவருடைய சேர்க்கைகள் இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் இருந்தாலும் நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு சற்று பின்னடைவை தான் கொடுக்கும். ஏன்னா குருவோட சனி சேர்ந்தாலும் சரி, குருவோட ராகு கேது சேர்ந்திருந்தாலும் சரி, பிரம்மஹத்தி தோஷம்னு பேர். அந்த மாதிரி இருந்தால் உடனடியாக போய் பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு இந்த குரு பயிற்சி 200% லாபத்தை கொடுக்கும். ஆக தனுராசி மெய்யன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி இந்த பலனுக்கு தாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த பொது பலன்களை சொல்லி முடித்துவிட்டு கடைசியாக 3 வீடியோ பதிவிட இருக்கின்றோம். 12 ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பதிவிட இருக்கின்றோம். ஆகவே தனுராசி மெய்யன்பர்களே, இந்த பதிவினையும் தாங்கள் பார்த்துவிட்டு கடைசியாக பதிவிடப்படக்கூடிய அந்த 3 பதிவுகளையும் அவசியம் பார்த்து இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிக மிக பொற்காலமான குரு பெயர்ச்சியாக இருப்பதால் தாங்கள் அனைவரும் அனுபவித்து
மிக 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 பிரமாதமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் தான் இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலனை பரிவிடப்பட்டு வருகின்றோம். உங்களுடைய ராசியிலே 3ஆம் இடமாக இருக்கக்கூடிய சுகஸ்தானத்திலே சனீஸ்வர கிரக பகவான் உட்கார்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடன் ராகு சேரப் போகிறார். சனி ராகு சேர்க்கையானது கண்டிப்பாக சேரக்கூடாது. அது பலவிதமான சுகங்களை கெடுக்கும். ஆனால் 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்க போகிறார். தனுர் ராசி மெய்யன்பர்களே, உங்களது 3ஆம் இடத்தை தனது 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார் கும்பராசியை. அது உங்களுக்கு மிக மிக அதிக பலனை கொடுக்க போகிறது. ஆகவே தனுராசி மெய்யன்பர்களே, இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாசி பிருகஸ்பதி கிரக பகவான் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியம் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து. ததாஸ்து.